லூப்ரிகேஷன் மற்றும் கூலிங் சிஸ்டமிற்கான அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு லூப்ரிகேஷன் அண்ட் கூலிங் சிஸ்டம். இன்ஜின் சீராக இயங்குவதற்கு லூப்ரிகேஷன் மற்றும் குளிரூட்டும் அமைப்புகள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் அவை அதன் நகரும் பாகங்களுக்கு லூப்ரிகேஷனை அளித்து வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன. இந்த அமைப்புகள் சரியாக செயல்படவில்லை என்றால் உராய்வு அதிகரித்து இன்ஜின் அதிக வெப்பமடைந்து இயந்திரம் பழுதடையும் அபாயம் அதிகரிக்கிறது. இன்று இந்த அமைப்புகள் ஏன் முக்கியமானவை மற்றும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். லூப்ரிகேஷன் அமைப்பின் செயல்பாடு. லூப்ரிகேஷன் அமைப்பு இன்ஜின் நகரும் பாகங்களுக்கு லூப்ரிகேஷனை வழங்கி ஃப்ரிக்ஷனையும் தேய்மானத்தையும் குறைக்கிறது. இது இன்ஜின் அதிக வெப்பமடைவதை தடுத்து அதன் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கிறது. இதன் செயல்பாடுகளைப் பற்றி இன்னும் விரிவாக புரிந்து கொள்வோம். ஃப்ரிக்ஷனை குறைத்தல். இன்ஜினின் நகரும் பாகங்கள் அனைத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய ஆயுள் அடுக்குகள் உருவாகி அதன் மூலம் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது. வெப்ப சிதறல். லூப்ரிகேஷன் இன்ஜினுக்குள் உள்ள ஆயிலில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சுவதன் மூலம் இன்ஜினை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. சுத்தப்படுத்தல். ஆயில் ஃபில்டர் வழியாக இன்ஜினுக்குள் படிந்துள்ள அழுக்கு மற்றும் தூசிகளை நீக்குகிறது. சீலிங். பிஸ்டனுக்கும் சிலிண்டர் சுவருக்கும் இடையே ஒரு எண்ணெய் படலம் உருவாகி சிறந்த அழுத்தத்தை வழங்குகிறது. இப்போது லூப்ரிகேஷன் அமைப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் புரிந்து கொண்டதால் இருசக்கர வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகைகளை பற்றி பார்ப்போம். ஈர சம்ப் லூப்ரிகேஷன் அமைப்பு. இந்த அமைப்பில் இன்ஜின் ஆயில் சேமிப்பகத்தில் சேமிக்கப்பட்டு ஒரு ஆயில் பம்ப் மூலம் இன்ஜின் மற்ற பாகங்களுக்கு பம்ப் செய்யப்படுகிறது. உலர்ந்த சம்ப் லூப்ரிகேஷன் அமைப்பு. ஆயில் ஒரு தனித்த தொட்டியில் சேமிக்கப்படுகிறது. இந்த அமைப்பு அதிக செயல்திறன் கொண்ட பைக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. கூலிங் அமைப்பு. இன்ஜின் இயங்கும் போது எரிதல் மற்றும் லூப்ரிகேஷன் காரணமாக குறிப்பிட்ட அளவு வெப்பம் உருவாகிறது. கூலிங் அமைப்பு இந்த வெப்பத்தை திறம்பட வெளியேற்றி இன்ஜின் அதிக வெப்பமடைவதை தடுக்கிறது. எனவே அதை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். கூலிங் அமைப்பின் செயல்பாடு. கூலிங் அமைப்பு இன்ஜின் அதிக வெப்பமடையாமல் தடுக்கிறது. இன்ஜின் இயங்கும்போது எரிப்பு செயல்முறையின் காரணமாக அதிக வெப்பம் உருவாகிறது. இந்த வெப்பம் சரியான நேரத்தில் இன்ஜினில் இருந்து அகற்றப்படாவிட்டால் அது இன்ஜினின் செயல்திறனை பாதிக்கலாம். கூலிங் அமைப்பின் வகைகள். ஏர் கூலிங் அமைப்பு. இந்த அமைப்பில் இன்ஜினை சுற்றியுள்ள துடுப்புகளின் மீது காற்றை செல்ல அனுமதிப்பதன் மூலம் அதை குளிர்விக்கிறது. இது பொதுவாக சிறிய இன்ஜின் கொண்ட பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆயில் கூலிங் அமைப்பு. இந்த அமைப்பு இன்ஜினை குளிர்விப்பதற்காக இன்ஜின் ஆயிலையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆயில் ஒரு ரேடியேட்டர் போன்ற அமைப்பு வழியாக செலுத்தப்படுகிறது. இது அதன் வெப்பநிலையை குறிக்கிறது. திரவ கூலிங் அமைப்பு. இந்த அமைப்பு கூலண்டை பயன்படுத்துகிறது. இது ஒரு ரேடியேட்டர் வழியாக இன்ஜினை குளிர்விக்கிறது. இது பொதுவாக அதிக செயல்திறன் கொண்ட பைக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கம். சிறந்த இன்ஜின் செயல்திறன் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக லூப்ரிகேஷன் மற்றும் கூலிங் அமைப்புகளை சரியாக அமைத்து பராமரிப்பது மிகவும் முக்கியம். இந்த வீடியோவில் பல்வேறு வகையான லூப்ரிகேஷன் மற்றும் கூலிங் அமைப்புகளை பற்றி நாம் விவாதித்தோம். லூப்ரிகேஷன் போதுமானதாக இல்லாவிட்டால் இன்ஜின் விரைவாக தேய்மானம் அடையலாம். மேலும் கூலிங் அமைப்பு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அதிக வெப்பம் காரணமாக இன்ஜினின் செயல்திறன் குறைக்கக்கூடும். எனவே இன்ஜின் ஆயிலை தவறாமல் சரிபார்த்து கூலிங் அமைப்பை பராமரிப்பது உங்கள் பைக்கின் செயல்திறனை தொடர்ந்து சிறப்பாக வைத்திருக்க உதவும். ஒரு செயல்பாட்டை செய்வோம். பைக்கை பொறுத்து பயன்படுத்தப்படும் இன்ஜின் ஆயிலின் தரத்தை எழுதுங்கள்.